Hello friends, welcome to Vijaya Creation. Vijaya Creation la என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோல ஒரு சஞ்சீவமலை கடைன்னு சொல்லிட்டு அந்த கடையை போட்டிருந்தேன். அதுல இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஹஸ்பண்ட். நான் சொல்லிட்டு வந்துட்டேன், அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓமம், கருஞ்சீரகம், அப்புறம் வெந்தயம். இது நான் என்ன காட்டப்ப மேல என்ன வாங்கிருக்காங்க? இந்த பைய காட்டு. சீனியரக்காய் வத்தல், சுண்டை வத்தல், அப்புறம் மோர் வத்தல். இது எல்லாமே 40 ரூபா. இது 60 rupees போட்டிருக்கு. 40 ரூபா தான் என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது அவங்க. நான் அவங்கக்கிட்ட இது 50 ரூபா போட்டிருக்கு. இது வந்துட்டு 50 ரூபா போட்டிருக்கு. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாங்கியிருக்கிறோம். அப்புறம் மஸ்கோ தல் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கடையில் இந்த மாதிரி திங்ஸ்லாம் கிடைக்கிது. இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, இதில் வந்துட்டு நான் வந்து சுகருக்கு வந்து ஒரு ரெமெடி பண்ண போகிறேன். அது வந்து கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், இந்த 3 தான் சேர்க்க போகிறேன். நார்மல் சீரகம் வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து இது ரெண்டையும் வெந்தயத்தை இவ்வளோ அளவு போட்டுக்கலாம். இது பாதி தான் போட போகிறேன். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு காது. பேன் எடுத்து வச்சுட்டு பேன் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன். இப்போ இந்த 50 கிராம் வெந்தயத்தை அப்படியே போடுவோம். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வறுத்துப்போம். ரொம்ப கருகக்கூடாது, ரொம்ப வறுபடாமல் இருக்கக்கூடாது. அந்த கசப்பு தன்மை மாறாமல் இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இந்த ரெமெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஃப்ளோரில் பக்கத்தில் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இந்த நான் ரெமெடி பண்ணுறேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் எல்லாமே ரெடியாக அந்த கடையை போய் நான் வீடியோ எடுத்து போட்டோன்னா அவங்களே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய அங்கே வந்து அந்த ஆவாரப்பூ பொடிலாம் இருக்குது, அவங்க வாங்கிட்டு வரல. நான் ஊருக்கு போகும்போது அந்த இவ்வளோ வறுத்தா போதும். அழகான ஒரு சிகப்பு கலராக வரும். இப்போ ஏப்ரலில் ஊருக்கு போகிறப்போ ஆவாரம் பூ பொடி ரெடி பண்ணி கொண்டு வரணும் அங்கே வச்சு. கருஞ்சீரகத்தை நான் ஃபுல்லாக போடுறேன், எல்லாமே ஃபுல்லாக போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம கொதிக்க வைக்கும்போது வெந்நில போட்டு 1 ஸ்பூன் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் அதோட காட்டம் கம்மியாக தான் இருக்கும். லைட்டாக நல்லா அழகாக மணம் வரும் இது வறுக்கும்போது. அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம பக்குவம் தான். இதை வந்து நம்ம வந்து எப்படி அப்படின்னு சொல்ல முடியாது, டைமிங்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த மனம் வரும். வந்தோடனே வெடிக்கலாம் செய்யாது, எள்ளு மாதிரி. அதோட கருஞ்சீரகத்தோட ஸ்மெல் வந்து நல்லா ஹெவியாக வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 minutes அந்த புகையாக வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வறுத்தாச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒவ்வொரு வறுத்துட்டோன்னா அதில் உள்ள இது எஃபெக்ட் போயிடும், அதையும் கவனிச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக வருதுச்சு. தூக்கி எடு. 50 கிராம் பாக்கெட்டே அப்படியே போடுறேன். கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும் எஃபெக்ட். நம்ம அதை வெந்நில ஓமம் குடிக்கிற மாதிரி அதை நினச்சிக்கிட வேண்டியதான். நல்லா வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த நம்மளோட டைஜஸ்ட் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை டெய்லி 1 ஸ்பூன் வந்து வெந்நில போட்டு குடிக்கலாம். சுகர் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது குடிக்கலாம். ஓம களி கிண்டுவாங்க குழந்தை பற்ற வீட்டுக்குள்ள. அந்த வீட்டில் இந்த மனம் வாசலில் போகிறதுக்கு முன்னாடியே மணக்கும் பார்த்துக்கோ. அந்த மாதிரியே மணக்கு. என்ன மாதிரி இருக்கு சொல்லு. ஓமத்தில் குடிக்கும்ல வயிறு சரியில்லைன்னா அதே மாதிரி தான் இதுவும். சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையா. வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் எல்லாம் வேற வேற லெவலில் போடணும்னு சொன்னாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே சம அளவு போடு, குடிக்கிறதுனா எனக்கு வந்து ஓகே அப்படின்னு சொன்னதுனால நான் அதை போட்டிருக்கிறேன். அதை ரெடி பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு அதை காட்டுறேன். ஆறட்டும், ஆறுன பிறகு திரிக்கிறோம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடராக திரிச்சுப்போம். ஆமாம், இப்போ ஆறிட்டுல டைம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிவ்யூஸ் கிடைக்கும்.
இப்போ இதை நல்லா மிக்சியில் இந்த மாதிரி கொரகொரப்பு, ரொம்பவும் கொரகொரப்பு இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாக இல்லாமல் திரிச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ எடுத்து நம்ம இது இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு, ஏதாவது ஒரு பாட்டிலில் நல்லா தண்ணி இல்லாமல் போட்டு மூடி வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஆயிருக்கு பொடி. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம நைட்டு என்ன பண்ணணும், ஒரு கிளாஸ் தண்ணி. நைட்டு நம்ம தூங்கும்போது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த 3 சேர்ந்த பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு, ஏன்னா இது நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்துட்டோம், ஸோ நம்ம அதை ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வறுத்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. காலையில் இது நல்லா அழகாக ஊறி ஃபில்டர் ஆனோடனே இந்த தண்ணியை நம்ம குடிச்சுப்போம். நைட்டு படுக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணியில் 1 ஸ்பூன் இந்த 3 சேர்ந்த பொடியை போட்டுட்டு காலையில் வெறும் வயிற்றுல அது ஃபில்டர் ஆன உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம டீத்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வெறும் வயிற்றுல நல்லா குடிச்சிட்டு வெளியே போனால் சூப்பராக இருக்கும். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். இந்த பொடியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரெடியூஸ் கிடைக்கும். நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்ருக்கோம். அது மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சுகர் பேஷண்ட்டுக்கு, சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் சுகர் இருந்தாலும் நிறைய சுகர் இருந்தாலும் டெய்லி சாப்பிட விருப்பம் இல்லைன்னா ஒரு 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி குடிச்சிக்கோங்க. சம்டைம் ரொம்ப லோ சுகர் தான் இருக்குது, எனக்கு அவ்வளோ இல்லை அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெஸ்ட்டு. வெயிட் லாஸ் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.